வந்தால் மழை வரட்டும், வரலைன்னா அப்படியே போட்டோம், மயிரோட போட்டோம். டோப்பா தானே, இன்னொரு டோப்பா வாங்கி வச்சுட்டா போச்சு. அவங்களே பணம் கொடுத்து எங்கள் மேலே கிசு எழுதுங்க. காலத்தில் காசு கொடுத்து பண்ணுறது போயிட்டு இப்போ நெட்டு வசதி இருக்குல்ல, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபேர் எவர்னு போட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? மார்ச் மாதம் ஃபுல்லாக சங்கீதா கதையோடு. இப்போ இந்த மாதம் கட்டினா ஜனநாயகன் ஒரு கட்டத்துக்கு மேலே அது சரியாக வந்து எடுபடலை. உடனே வந்து பார்த்தா படத்தை இவங்களே வந்து என்ன செஞ்சானுங்க, லீக்ன்ற பேரில் படத்தை ரிலீஸே பண்ணிட்டானுங்க. பத்திரிகையாளர் சந்திப்புல ஓடுறாரு சார் அப்படின்னு சொல்றாங்க. பவன் கல்யாணுடைய இந்த பிரபாகரெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட இது ஈக்குவலாக இருக்கும். அதே இளநீ, அதே குழந்தை. நீ தான் சைக்கிள் ஓட்டின, உன் கூட எத்தனை பேர் வந்தாங்க? யார் முதலமைச்சர் கேட்கறது தான் இதெல்லாம் மறைமுகமா. சீமானவர்கள் தொகுதிக்கு போயிட்டு டிவிகே வேட்பாளரை கையை தூக்கி அறிமுகப்படுத்தல அப்படின்னும் போது யாருக்காக பயந்து அப்படி பண்றாரு? காங்கிரஸ்க்காகவா இல்ல சீமானுக்காக? சீமான் மீது பயம். பிளாக்ல டிக்கெட் எடுத்து சம்பாதிக்கிற பசங்க தானே வாங்க. ஒரு மாவட்ட செயலர் பதவி கிடைக்குதுன்னா அதை வச்சு சம்பாதிச்சிருவானுங்க. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாரு. சீமான் ஜெயிச்சுட்டா கோட்டையாயிரும். காரைக்குடி நாம் தமிழ் கோட்டையாயிடும். விஜய் பயந்து ஓடுறான். திமுகவும் அதிமுகவும் வழி விடுது. திராவிட கட்சிகள் சீமானை ஜெயிக்க வைக்கும் சொல்றீங்க. ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லல. வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? இப்போ விஜய்க்கு அரசியல் பண்ணணுன்றது நோக்கமா இல்லை மீண்டும் படத்துக்கு போகணும்னு ஆசை? அதாவது போட்டு பார்க்கலாம். எப்படி போட்டு பார்க்கலாம். வந்தால் மழை, இல்லைன்னா மயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தால் மழை வரட்டும், வரலைன்னா இது அப்படியே போட்டோம், மயிரோட போட்டோம். நமக்கு வந்து டோப்பா தானே, இன்னொரு டோப்பா வாங்கி வச்சுட்டா போச்சு. அதான் அவன் நிலமை. கரெக்டான கேள்வி கேட்டீங்க, இதுதான் பதில். அதனால் வந்து அரசியலில் உள்ளபடியே முழுமையாக நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு ஸ்டெப்பாக பாருங்கள். அரசியலில் உள்ளபடியே நீ வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வத்தோடு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள்லாம் பிளான் பண்ணி வரவே இல்லை. அரசியல் பயணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நிர்பந்தம் வருது. அரசியல் கட்சி தொடங்கியான நிர்பந்தம் வருது. இவருக்கு அப்படி கிடையாது. இவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஏன்டா விஜயை தொட்டோன்னு நினைக்கணும். இதெல்லாம் முழுக்க உள்ள தூய்மையோட ஒரு அரசியல் கட்சி தொடங்கலை. ஒரு நடிகையோட பேச்சை கேட்டுட்டு ஒரு நடிகைகள்லாம் அப்படி தான் கண்ணை கசக்குங்க. அதுங்க பேச்செல்லாம் கேட்டுருந்துக்கூடாது. இது நான் சொல்கிறேன். இங்கே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சில நடிகை இருக்கிறாங்கம்மா. ஒரு காலகட்டத்தில் நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கற்பில் சிறந்து விளங்கினாங்க ஒரு காலத்தில். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடிகைகள் ரொம்ப குறை, சொற்பமானவங்க. ஆண்களே பெண்கள் வேஷம் போட்டு வந்தாங்க. நான் சொல்கிறது 1930-40 சொல்கிறேன். அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா வந்து நடிகைகள் வந்து துணிஞ்சு வந்து நடிக்க தொடங்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு 50-50 இருந்தாங்க. சரிங்களா? அதாவது வதந்தி வந்தாலே வந்து அடுத்தது படத்துக்கு முழுக்க போடுறவங்களாம் இருந்தாங்க. ஒரு வதந்தி வந்துட்டாலே முழுக்க போடுறவங்க இருந்தாங்க. அதை தாண்டி ஒரு சிலர் என்ன கேட்டால் வந்து வதந்தி வரும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நடிகர்கிட்ட மட்டும் வதந்தி வரணும். அவங்க ஆளு இவங்க ஆளுன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள் இருந்தாங்க படத்தில். இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா அவர் வந்து ஜானகி ஆள், அவங்க ஆள். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கூட சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட ஆள் அவங்ககிட்ட வேறு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறது அதெல்லாம் வச்சு, ஆனால் தான் குறிப்பிட்ட நடிகைகள் வந்து ஃபுல்லாக நடிப்பாங்க. அவங்களால மிக தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஜெயலலிதா, லதா இவங்களாம் குறிப்பிட்டு ஒரே அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நடிப்பாங்க. இப்போ சாவித்திரினா தொடர்ச்சியாக இவர் ஜெமினி படத்துலையும் நடிப்பாங்க. அவங்க ஆள் அவங்க. அந்த மாதிரி இப்போ பானுமதி பெரும்பாலும் பல பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி படத்து இந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டத்தில் அது இவங்கெல்லாம் வதந்தி வந்தாலே பயந்தவங்க. ஒரு காலத்தில் வதந்தி வந்தால் பயப்படுவாங்க. ஐயோ நம்ம பேர் டேமேஜ் ஆகிடுமோ, இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு வந்த நடிகைகள்லாம் அவங்களே பணம் கொடுத்து என்னன்னு கேட்டால் எங்கள் மேலே கிசு எழுதுங்க, அவரோட சேர்த்து எழுதுங்க, இவரோட சேர்த்துங்க. அதுக்கப்புறம் அந்த நடிகைகள் பல நடிகைகள் அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கிறாங்க. இது இப்போ அதையும் தாண்டிட்டாங்க. இப்போ நம்ம கருப்பு கரசிலாம் எப்படி வந்து லவ் ஃபார் எவர்னு போடுறாங்க நீங்கள் பாருங்கள். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் காசு கொடுத்து பண்ணுறது போயிட்டு இப்போ நெட்டு வசதி இருக்குல்ல, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் எவர்னு போட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ த்ரிஷா வந்து லவ் ஃபார் எவர்னு போடுறாங்க விஜய்க்கு. ஏன் வந்து அஜித்துக்கு போடல? அவருக்கு பிறந்தநாள் வந்துச்சு. அப்போ இப்போ புரியுதுங்களா? இப்போ நீங்கள் போட்டால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசுங்க. அதுக்கப்புறம் அவங்களே வருவாங்க. நான் கேட்டேன், என்னை பற்றி நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்கல்ல, பேசுங்க இன்னும் என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. சார் இன்னைக்கோட வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்காங்க சார். நம்ம இதெல்லாம் வந்து அப்பே
இப்போது உங்களுக்கு இது பாருங்கள், இது நல்லா புரிஞ்சுங்க. இந்த டிவிக்கு அரசியல் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதை சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ எப்படி பார்த்தாலும் எடப்பாடி என்னென்னமோ பேசுகிறாரு. நல்லா புரிஞ்சுங்கம்மா. இந்த காணொலி பார்க்குறோம்னா எடப்பாடி என்னென்னமோ பேசுகிறாரு. யாரை வந்து முதலமைச்சரை. ஏன் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரோனாவில் வந்து செத்துட்டு இருப்ப அப்படின்னு கூட பேசுகிறார். உச்சபட்சமான வார்த்தை அது. யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த தலைவரும் இப்படி பேசுனதே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் கூட கலைஞரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க, ஒருமையில் கூட பேசியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து செத்து போய்டுலாம் சொன்னதே கிடையாது, உண்மையிடாது. ஆனால் இவர் சொல்கிறாரு கேட்டால் வந்து நான் மட்டும் நாங்கள் கொரோனாவில் நாங்கள் படிச்சோன்னா நீ வந்து கொரோனாவில் நீ வந்து செத்து போயிட்டுருப்பேன்னு சொல்கிறேன். ஆனால் உள்ளபடியே முதலமைச்சர் வந்து 2021 வந்த பிறகு கொரோனா அப்பவும் தான் கொரோனா இருந்தது. அப்போ இவர் வந்து வார்டுக்கெல்லாம் போனதெல்லாம் உண்மை. நம்ம பார்த்தோம்ல, அந்த பாதுகாப்பு கவசம்லாம் போட்டுட்டு கொரோனா வார்டுக்கு போனதெல்லாம் உண்மை. ஆனால் அப்படி பேசுகிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அதை தாண்டி கனிமொழி அவர்கள் குறித்து கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசினார்னு வச்சுக்கலாம். நம்ம அதை சொல்ல விரும்பலாருன்னு அப்போது இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக வந்து முட்டுறாரு, மோதுறாரு. ஆனால் எடுபடவே இல்லை. காரணம் என்ன? இவங்க தான் ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்களே. இது இவங்க அவங்க அரசியல் எப்படி இருக்கு பாருங்க. தர்க்க ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாண்டி அதை தாண்டி ஒருமையில் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது உதயநிதி வந்து போட்டோ காட்டுறாரு, இவர் வந்து பதிலுக்கு இது சொல்கிறாரு. அவங்க திராவிட மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முட்டிக்கிறாங்க. இவனுங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா திரிஷா, ட்விட்டு, இது வெடிகுண்டு, ஜனநாயகன், இவங்க அரசியல் எவ்வளோ ரொம்ப சீப்பாக இருக்குது பாருங்கள். அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் நேருக்கு நேர் சாடிக்கிறாங்க. இவங்க சினிமாவே ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. தினம் ஒரு கதை. போன மாதம்லாம் சங்கீதா கதையே ஓடிச்சுமா. எது ஆச்சா மார்ச் மாதம் ஃபுல்லாக சங்கீதா கதையே ஓடிச்சு. இப்போ இந்த மாதம் கேட்டால் ஜனநாயகன் ஒரு கட்டத்துக்கு மேலே அது சரியாக வந்து எடுபடலை. உடனே வந்து பார்த்தா படத்தை இவங்களே வந்து நான் செட்டானுங்க லீக்குன்ற பேரில் படத்தை ரிலீஸே பண்ணிட்டானுங்க. ஆனால் அந்த கவலையே இல்லாமல் இருக்கிறானுங்க. கொஞ்சம் கூட அந்த கவலையே இல்லை. தயாரிப்பாளர் சங்கமெல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அண்ணன் நம்ம இவர் செல்வமணி அண்ணன்லேருந்து எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கமே வந்து உட்காந்து பேசுறதை பார்த்தோம். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு வருத்தம் தெரியுது முகத்தில். இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இது வந்து ஆயிடுச்சுன்னா நாளைக்கு இதே மாதிரி எல்லாமே பண்ணால் எப்படிங்க நாளைக்கு இதை எப்படி பாதுகாக்க முடியும்? ரொம்ப உள்ளபடியே வருத்தமான விஷயம்தான். ஏன்னா இதை இதை வந்து இவனுங்க தான் வெளியிட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட மனசுக்குள்ளே தெரியும். அதை ஒருத்தர் பேசும்போது சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏங்க தயாரிப்பாளர் தரப்பில் வந்து வரவே இல்லை. நியாயமாக அந்த தயாரிப்பாளர் தரப்பில் அந்த அங்கே வந்து உட்காந்து இருந்துருக்கணும். ஏன்னா அவருக்காக தான் பேசுகிறாங்க, அவங்க அவருக்காகவும் பேசுகிறாங்க, இனி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து தயாரிப்பாளர் வந்திருக்கணும். அது வராதுக்கு ஏன் காரணன்றது தெரியல. அப்போ அந்த தயாரிப்பாளர் தரப்புலேருந்து ஒருத்தர் பேசும்போது கூட கேட்குறாங்க, என்னங்க அவங்க தயாரிப்பாளர் சைட்லேருந்து இல்லை விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு தலைவர் ரஜினியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டார். கமல்ஹாசன் பேசியிருக்காரு, சூர்யா பேசியிருக்காரு, சிரஞ்சீவி பேசியிருக்காரு. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து இது தவறான நடவடிக்கைன்னு பேசுகிறாங்க. ஆனால் விஜய் தரப்புலேருந்து யாரும் எதுவுமே பேசவே இல்லை. விஜய் தரப்புலேருந்து பேசணும்ல சார். அவங்க மும்முரமா அரசியல் அரசியல்லாம் கிடையாது. இது வரைக்கும் உலகத்துல எந்த அரசியலும் செய்யாத அளவுக்கு ஹாலோகிராம் மூலமா விஜய் பாருங்க. இதெல்லாம் வந்து அரசியல் இங்க பாருங்க. இதெல்லாம் இப்படி பண்றாங்கல்ல, இது எல்லாமே வந்து ட்ரோல் ஆகுது. பெரிய இவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் பெரிய எஃபெக்ட் நினைக்கிறாங்க. டெக்னாலஜி நீங்கள் இம்ப்ரூவ் டெவலப் பண்ணால் நீங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குமா. என்னமா நீங்கள் டெக்னாலஜி டெவலப் பண்ணால் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்வே பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்து இப்போ நான் கேட்குறேன் இதே வீடியோவே நீங்கள் பேசி போடுங்களேன். நீங்கள் வந்து ஒரு காணொலி இப்போ இந்த மற்ற தலைவர்லாம் இப்போ வந்து சீமானப்பு வந்து காணொலியில் பேசுகிறாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் தனியாக இதுக்கு ஐடி டீம் வந்து ஐடி விங்கில் இணையத்தில் இருக்க தம்பிகள்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இல்லை அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்தாக்கம் நடக்குது, கருத்து பரிமாற்றம் நடக்குது. அதை பண்ணுங்கள். டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க. வெக்கம் இல்லாமல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள். ஒரு பத்திரிகையாளர் பார்த்து சந்திக்கிறதுக்கு திராணி இல்லை உங்களுக்கு. ஒரு 10 பேர் சந்திங்க. பத்திரிகை இருக்கிற அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஓடுறாரு சார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நல்லா புரிஞ்சுங்க. 4 பத்திரிகை வந்து மீடியாக்கள் நான் பார்க்குறோமா, இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கை போட்டு என்ன அடிக்கிறீங்க. ஒரு காமெடியாக தான் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் காட்டிகிட்டு இருக்கீங்க. நான் பார்க்குறேன். நான் முழுக்க காமெடியாக தான் இருக்குது. சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்காது, விட்டுட்டு திடீர்னு ஓடுறேன். ஏன் ஓடுற? சாதாரண நில்லு. என்ன செல்லுல மக்கள் மத்தியில இயல்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. திடீர்னு குழந்தைய தூக்கி தோல் மேல உட்கார இதெல்லாம் காப்பிமா. மக்களை பார்த்தா ஓடுறாரு. இது காப்பிமா. இது உங்களுக்கு புரியல உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பழைய காலத்தில் நீங்கள் பார்க்கல. இதெல்லாம் காலகாலமாக நடக்கிறது. இது குறிப்பிட்ட எல்லாரையும் தூக்கி வச்சுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த இளநீர் கொடுக்கறது, அப்புறம் இந்த கோக் பாட்டில் தூக்கி வீசுறது, இதெல்லாம் ஆல்ரெடி பிளான். இதெல்லாம்
முன்னாடியே நீங்கள் இந்த படம் நீங்கள் இது இவருக்காரில் நம்ம துணை முதலமைச்சர் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுடைய அந்த அந்த பிரபாகரெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட இது ஈக்குவலாக இருக்கும். அதே இளநீ, அதே குழந்தை, அதுக்கப்புறம் வந்து பாட்டியை கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் ஓல்டு பிக்சர். இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் இந்த படம் நம்ம பார்த்துட்டோம். ஆந்திராவில் பாவம் அவங்க வந்து ஆந்திராவில் அவங்க ஏமாந்துட்டானுங்க உள்ளபடியே. இப்போ நான் கேட்குறேன், அடுத்த 5 வருஷம், இப்போ நான் 4 முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்க. அந்த எலெக்ஷனில் பவன் கல்யாணம் மறுபடியும் இந்த படத்தை ஓட்ட முடியாது. இது அந்த படத்தை பார்த்து இங்கே காப்பி பண்ணி இங்கே ஒரு படம் ஓடிடுச்சு. இதெல்லாம் வந்து நிற்காதுமா. இதெல்லாம் ஓல்டு பிக்சர். இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே பார்த்தாச்சு. எம்ஜிஆர் காலத்திலே இந்த படம்லாம் வந்து நாம் பார்த்துட்டோம். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பழைய பேப்பர்லாம் எடுத்து பார்த்தேன். நியூஸ் பேப்பர், பழைய ஓல்டு பேப்பர், நான் சொல்கிறது 70s இருக்கிற சில பேப்பர்லாம் நான் எடுத்து பார்த்தா, எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தபோது வந்தது இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து பார்த்தேன். உலக அதிசயம்னு வந்திருக்கு பேப்பரில். சொன்ன சரி உங்களுக்கு காத்தா உங்களுக்கு இது வந்து ஒரு நடிகர் வந்து முதலமைச்சரானார், உலக அதிசயம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சார், எனக்கு என்ன புரியலனா, விஜய் அவர்கள் அவ்வளோ கூட்டத்து நடுவில் தான் சைக்கிள் ஓட்டுவாரா அப்படின்ற கேள்வி பாருங்க. சைக்கிள் ஓட்டுறது இது எல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீ தான் சைக்கிள் ஓட்டின, உங்க கூட எத்தனை பேர் வந்தாங்க, யார் முதலமைச்சர் கேட்கறது தான் இதெல்லாம் மறைமுகமா. நான் பார் மக்கள் முன்னாடி சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரி வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாதா. நானும் மக்களோட மக்களாக இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் ஒன்றுமே இல்லை, வெடிகுண்டு போடல, பூ தான் போகிறதுக்கு வரான், விட்டுட்டு ஓடுறதை பார்த்தோம். சரி, அப்படியே கூட நீ ஏன் ஓடுற, நின்று ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீ அதை கூட போகலாமா இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா உள்ளபடியாக பரிதாபம். அந்த அந்த பவுன்சர்லாம் பாவம், காசு வந்து சம்பளத்துக்கு. ஆனால் இப்படிலாம் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இங்கே இவனுங்களாம் இந்த பவுன்சர்லாம் இங்கே வேலை செய்கிறத போயிட்டு எங்கேயாவது வயலில் போயிட்டு வந்து ஏறு விடலாம். வயலில் ஏறு விழுது பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணலாம். இது ஒரு பொழப்படா இது. அவன் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான், பின்னாடியே தீபத்துக்கு ஓடிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. இதுங்க அதை நீங்கள் ரன்னிங் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வந்து இதுக்கு இங்கே ஓன நீங்கள் அத்லெட்டில் ஒன்றா மெடலாவது வாங்கிட்டு வரலாம் இல்லையா? ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அத்லெட் கேமில் போயிட்டு நீங்கள் வந்து பங்கேற்ற பெரிய கப்பு வாங்கிட்டு வரலாம். பிரச்சாரத்துக்கு போயிட்டு பேசாமலே ஒரு தலைவர் திரும்புறது பேச இல்லைம்மா, என்னமா பேச முடியும்? இப்போ பாருங்கள், இந்த இது ரெடி பண்ணுறாங்க இல்லையா, ஹாலோகிராம் ரெடி பண்ண. அப்போ இதில் என்ன உங்களுக்கு ஈஸி இல்லை? அதிகபட்ச வசனம் என்னம்மா இது? அதிகபட்சம் தூய சக்தி, தீய சக்தி, வழி. ஆமாம் ஆமாம், டிவிக்கு ரெண்டே பேர் தான் இங்கே போட்டி. அப்புறம் என்ன, ஸ்டாலின் சாரா விஜயா, இவ்வளோ தானே. அடுத்தது நான் வழிகளை தாங்கி கொண்டுறேன், எல்லாவற்றையும் விட்டு உச்சத்திலிருந்து வந்திருக்கிறேன், இவ்வளோ தானேம்மா. வேறு என்ன பேச போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. அப்படியேனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சினிமா பாட்டு 2 லைனு, இவ்வளோ தானே. இதை தவிர வேறு என்ன இருக்குது? நீ என்ன சீமானா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுறதுக்கு, இல்லை 4 மணி நேரம் பேசுறதுக்கு? தொகுதிக்கு போயிட்டு டிவிக்கு வேட்பாளரை கையை தூக்கி அறிமுகப்படுத்தல அப்படின்னும் போது யாருக்காக பயந்து அப்படி பண்றாரு? காங்கிரஸ்க்காகவா இல்ல சீமானுக்காக? சீமான் மீது பயம். அதே சமயத்துல சீமான் மீது பயம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவிக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா, இதுதான் நீங்கள் ரொம்ப நுட்பமான கேள்வி. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அந்த இடத்துல அந்த பல் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை பிரிக்கலாம். எல்லா இடத்துலையும் விஜய்க்கு தெரியும் தன்னுடைய யாருடைய வாக்குகள், காங்கிரஸுடைய வாக்குகளையும் அமமுக வாக்குகளையும் பிரிக்கலாம். நீங்கள் போன கடந்த 2021 நீங்கள் எடுங்க, அதில் வந்து இவங்க 75,000 வாக்குகள் சராசரியாக, நான் ஆவரேஜாக நான் சொல்கிறேன், ஒரு சுமார் 75,000 வாக்குகள் வந்து வாங்கினது வந்து மாங்குடி திமுக அலையன்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக வேட்பாளர் 44,000 வாக்கு, பிஜேபியில் இருக்கிற அதிமுக வந்து ஆதரவு பெற்ற வேட்பாளர் 55,000. அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கொண்டாங்க 75, இவங்க 95. சரிங்களா? இப்போ டிவிக்கே வந்து வாக்குகளை வந்து பெரிய அளவில் பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. காங்கிரஸோட ஆளுங்கட்சி வாக்கு இவங்க அப்படி நம்புறாங்க, டிவிக்கெல்லாம் அப்படி நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை மட்டும் தான் நான் சொல்கிறேன். பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் திமுக வாக்குகளை தான் நம்ம பிரிக்கிறோம். திமுக வந்து மற்றும் ஆதரவு பெற்ற வாக்குகள். இந்த இடத்துல திமுக வாக்குகளை பிரிச்சா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர் ஏற்கனவே என்ன சொன்னா, உண்மையான காங்கிரஸ் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. அங்கே வந்து இவங்ககிட்ட ஒரு லாபி இருக்கு. மாங்குடி அந்த சிதம்பரத்தோட மகன் கார்த்தி சிதம்பரம், இவங்கெல்லாம் ஒரு லாபி. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒட்டுமொத்தம் உள்ள சேர்ந்து கட்டினா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடக்கூடாது. சீமான் ஜெயிச்சுட்டா கோட்டையாயிரும், காரைக்குடி நாம் தமிழ் கோட்டையாயிடும். அப்போ சீமானை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கூடாது. அப்போ அந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு லாபிஸ் எல்லாம் பேசிட்டு தானே செய்கிறாங்க. லாபிஸ்லாம் பேசிட்டு தான் மாங்குடிக்கு ரூட் கொடுக்கணும். இப்போ டிவிக்கே வேட்பாளருக்கு வந்து பிரச்சாரம் கடுமையாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கை தூக்கி பண்ணுற கடுமையாக என்ன இருக்கிற அந்த 4 வார்த்தை தான், தீய சக்தி தூய சக்தி சொல்லி அவனை கைக்கு பிடிச்சி தூக்கி நிறுத்தி அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அந்த இடத்துல நின்று பேசுறீங்கன்னா அங்கே வந்து காங்கிரஸுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் வந்து இழக்க நேரிடும். அப்போ காங்கிரஸுடைய வாக்குகள் இழந்தாலும் சரி, இந்த சைடில் அதிமுக வாக்குகள் இழந்தாலும் அது யாருக்கு வந்து சாதகமாகும்னா சீமானுக்கு வந்து சாதகமாகும் இல்லையா? அப்போது இந்த இடத்துல என்ன செய்யணும், காங்கிரஸே அங்கே மீண்டும் ஜெயிக்கணும்.
அதனால் பிரச்சாரம் பண்ணாமல் ஓடிட்டேன். இன்னொரு காரணமும் இருக்குது. அங்கே நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா வந்து வலுவாக எடுத்து பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீமானோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் அங்கே பேசுனீங்களோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடி தாக்குதல். அப்போ எதுக்கு தேவையில்லாமல் வந்து நம்ம இதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அங்கே சிட்டிங் மெம்பர் அவங்களே இருந்துருவாங்க, நம்ம கட்சி வேட்பாளர் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஓடி போயிட்டான். மற்றபடி வந்து டைம் ஆட்சியெல்லாம் காது குத்துறவலமா அதெல்லாம் கிடையாது. அங்கே காங்கிரஸுக்கு நீங்கள் ரூட் கொடுக்குற சார், அவங்க வேட்பாளர்களும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைக்கிறாங்க இல்லையா? இது எப்படி பார்க்கலாம்? ஏன்னா அவங்க சொல்வது போல 5-6 கோடி செலவு பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேம்மா, இங்கே நீங்கள் நினைக்கிறீங்க யாரும் ஏமாளி கிடையாதுமா. நீங்கள் நினைக்கிறீங்க அதுவும் கட்டினா அவன் 1 கோடி செலவு பண்ணால் 2 கோடி செலவு பண்ணாலும் ஆஃப்டர் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மாவட்ட நிர்வாகின்னு ஒரு போஸ்ட் எடுத்துருவானுங்க. இப்போவே அப்படி தான் இருக்கிறானுங்க பல பேர். ஸோ அந்த அரசியல் கட்சியோட அந்த பேரை வச்சுன்னு கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்கம்மா. ஆஃப்டர் தேர்தல் பிறகு நீங்கள் ஒன்று எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதவி வச்சுன்னு இப்போ 1 கோடி 2 கோடி செலவு பண்ணுறோன்னா அது எப்படி எடுக்கணுன்றது தெரியும் அவங்களுக்கு. அது இல்லீகலாக ஏதாவது பண்ணுவானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வச்சு பாருங்க, அதிகாரிகள் தான் இது போல ஒரு கட்சி இருக்கணும்ல, கட்சிக்கு தலைமைக்கு எதுவுமே தெரியாது, லோக்கலில் இவனுங்க வந்து அரசியல் பண்ணுவானுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பவர் அந்த மாவட்ட செயல் நிர்வாகின்னு அந்த பவர் இருக்குல்ல, அது மூலமாக சம்பாதிச்சிடுவானுங்க. வெறும் பிளாக்ல டிக்கெட் எடுத்து சம்பாதிக்கிற பசங்க தானே வாங்க. கூடுதலாக ஒரு பவரே வந்து ஒரு மாவட்ட செயலர் பதவி கிடைக்குதுன்னா அதை வச்சு சம்பாதிச்சிடுவானுங்க. சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அதனால் வந்து கேட்டால் இது வந்து ஒரு முன்னாள் வேட்பாளர்ன்ற அந்த பிராண்ட் இருக்குல்ல, அதை வச்சு இப்போ இந்த தேர்தல் வந்து விஜய்க்கு நல்லா தெரியும். நம்ம வாக்க பிரிக்கிற அணின்றது அவங்க நல்லா தெரியும். என்னதான் இருந்தாலும் 4 முனை போட்டியா உறுதி ஆயிடுச்சு. இப்போ இறுதி நேரத்திலேயாவது விஜய் அவர்கள் நாம் தமிழரை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்லைம்மா, இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் விஜய் வந்து எதிர்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே இன்டீரியராக வந்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வந்து நாம் தமிழ் நீங்கள் பேசுகிறீங்களா அங்கே குறிப்பிட்ட நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு கட்சியோட வாக்குகள் மட்டும் பிரிக்கிறவர் கிடையாது. இந்த நாம் தமிழ் அத்தனை பேரும் கேட்டிங்கன்னா பல தொகுதியில் எல்லா தொகுதியிலுமே நான் சொல்கிறேன், சீமான் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதி மற்ற தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான வந்து வாக்குகளை வந்து பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. 5000 ஓட்டில் தான் இந்த தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு தெரிய போகுது. 5000 ஓட்டில் யார் எம்எல்ஏன்றது, 10,000 ஓட்டில் அந்த 10,000 ஓட்டாக 20,000 ஓட்டாக 30,000 ஓட்டாக பெரிய வந்து பெறப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர். அப்போ அந்த இடத்துல இவங்க வந்து நான் கேட்டேன் விஜயை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இன்னொரு ஒரு இந்த பிரிக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு 40,000 ஓட்டு 30,000 ஓட்டு 20,000 ஓட்டு பிரிக்கிற இடத்துல தான் எப்படி வந்து இப்போ இன்னொன்று எடுத்திங்களேன், இன்னொரு கமலஹாசன் வச்சுங்க. எப்படி கமலஹாசன் வந்து 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு பிரித்தார், அது யாருக்கு ஓடிய ஓட்டு, நாம் தமிழ் ஓட்டு. இவனும் அதே தான் பண்ண போகிறான். இன்றைக்கி வந்து 30,000 40,000 வாக்குகள் பெறக்கூடியது. விஜயோட கவலை என்ன, 3வது இடம் வந்துடக்கூடாது. அந்த 3வது இடத்தை நம்ம தக்க வைக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுமையான எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும். ஆனால் இப்போ பிரச்சாரம் பண்ணுறதுலாம் யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும், என்டிகாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அங்கே களத்தில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற திமுகவையும் அதிமுகவும் எதிர்த்து பண்ணணும். ஆனால் அதிமுகவும் இப்போ எதிர்க்கலை. அதிமுக தான் பிஜேபி என்டி ஆடி இருக்குது. அப்போ முழுக்க உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் யாரை நோக்கி இருக்குன்னா திமுகவை மட்டுமே நோக்கி இருக்குது. அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அதுவும் கிடையாது. இப்போ புரியுதுங்களாங்க, வெளி கூட்டணி ஒன்று உள் கூட்டணி ஒன்று இருக்குது. காங்கிரஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்க்க தானே போகிறோம் வாக்கு எண்ணும் போது. மாற்றம் சொல்லும் போது சீமான் அவர்கள் புதிதாக வந்து விஜயும் தவறு செய்தால் தவறுன்னு கேட்குறாரு. அதுதான் வந்து நியாயமான பார்வை. அதனால தான் சீமான் வந்து இன்னைக்கு வந்து பேசப்படுறதுக்கு காரணம் என்ன, ஒட்டுமொத்தமாக அரசியல் கடந்து இப்போ இந்த ஒரு வருஷத்தில் இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் மீதான பார்வை வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே மாறி இருக்கு. தேசிய ஊடகங்கள் அதுதான் நான் சொல்றேன். இந்த 1 வருஷமா இந்த 2 வருஷமா சீமான் மீதான எல்லா பார்வையும் மாறி இருக்கு. குறிப்பிட்டு ஒரே ஒரு முட்டுக்கட்டை இருந்தால் அந்த முட்டுக்கட்டையை வந்து சீமான் வந்து கடந்து வந்தார். அது அந்த என்ன சொன்ன அந்த நெருப்பு குண்டம் இருக்குல்ல, அந்த நெருப்பு குண்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்து வந்தார். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது கடந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா மீதான பார்வை முற்றிலுமாக மாறி இருக்கு. அந்த நெருப்பு குண்டத்தை தாண்டாத வரைக்கும் அவருக்கு சிக்கலாது. அந்த நெருப்பு குண்டத்தை தாண்டி வந்துட்டார். இப்போ எல்லாரும் வந்து பார்வையும் சீமான் மீது ஒரு பெருந்தன்மையான ஒரு பார்வை, ஒரு மூத்த தலைவருக்குள்ள அந்த பார்வை எல்லாமே மாறி இருக்கு. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இனி வரும் காலத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமராஜரை எப்படி பார்த்தாங்க, இந்த காமராஜர் எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து சீமான் மீது வரும். அந்த பார்வை மாறும். நீங்கள் கொஞ்சம் காலம் பொறுத்துடுங்க. காமராஜரோட வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. நீங்கள் வேறு இப்படி சொன்னோன்னே நீங்கள் வேறு மாதிரி போயிடும். எப்படி அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வந்து ஒரு பெருந்தன்மையான ஒரு பார்வை இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வையை நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு பார்வையை நீங்கள் வச்சிடக்கூடாது. ஒரு
அரசியல் எளிமை, கலந்த நேர்மை. எளிமை, நேர்மை, உண்மை, இந்த பார்வை இருந்தது இல்லையா? அந்த பார்வை வந்து சீமான் மீது வருது, அனைத்து கட்சி தலைவரும் வருது. இந்த தேர்தலையே காரைக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா வலிமையான பிரச்சாரங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. அதிமுகல நேரடி வேட்பாளர் இல்ல, அதனால தான் சொல்கிறேன், திமுகலயும் நேரடி அதுதான் வேட்பாளர். நான் சொல்கிறேன். வலிமை நீங்க சொல்றது பார்த்தா திராவிட கட்சிகள் சீமானை ஜெயிக்க வைக்கும்னு சொல்றீங்க. ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லலை. நீங்கள் அதான் இப்படி போவீங்கன்னு தெரியும். நான் சொல்ல நுட்பமான பார்வையை நீங்கள் வைங்க. நான் வந்து நான் முதல்ல சொன்ன அந்த பதிலுக்கு வாங்க. சீமான் மீதான பார்வை வந்து அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது அனுதாபம்னு சொன்னால் பலவீனமா அப்படி சொல்லக்கூடாது. அது அனுதாபம் கிடையாது, சிம்பத்தி கிடையாது. ஒரு என்ன சொல்ற, ஒரு பெருந்தன்மையான ஒரு தலைவர்ன்ற அந்த பார்வை, உண்மையாக நேர்மையாக இருக்கிறார்ல. இப்போ பல கட்சிகள் அவங்களுக்கு தானே தெரியும் தலைமை வந்து எவ்வளோ பணம் கொடுத்து வளைக்க முடியும் சீமானன்னு சொல்லி முயற்சி பண்ணி தோற்றவங்க தானே. அந்த வகையில் அதிமுக திமுகவும் அப்போது இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து களத்தில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க மேலே உள்ள பார்வை எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ கடந்த காலத்தில் இதை சொன்னதான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லக்கண்ணையா எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட தலைவர். ஆனால் அந்த தலைவரை வந்து தோற்கடிச்சாங்க திமுக வாக்காளர் வந்து இதில் வேட்பாளரை வந்து இவரை இந்த காலத்தில் எம்பி தேர்தலில் ராதாகிருஷ்ணன் தான் இப்போ வைஸ் பிரசிடெண்டாக இருக்கார்ல ராதாகிருஷ்ணன், அவர் தான் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சது. நல்லக்கண்ணையா தோற்கடிக்கப்பட்டார். யாரால? திமுக கூட்டணியிலால். அந்த மாதிரி ஒரு கருப்பு சரித்திரம் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கலாம் ஒரு வேளை. அது வந்து காலம்தான் போய் சொல்லும். சீமான் சட்டசபை வந்தால் திராவிட கட்சிகளை வந்து சும்மா அது வேணுமா? இங்க நீங்க புரியல, அவரு அரசியல் பார்வை தானே, தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ண போறாரு. எல்லாருக்கும் தான் பிரச்சனை. எல்லாரோட பயப்படுறது யார் பயப்படுறாங்க பார்த்தீங்களா? யார் பதறது, யார் கதறது? கார்த்தி சிதம்பரம் ஏன் கதறான், ஏன் பதறான்? அவனுக்கு தெரிஞ்சிச்சு இது நம்ம எதிரி வரான், இது அவனுக்கு தெரியுது. அடியோட க்ளோஸ் பண்ணிடுவாரு. அதுதான் நான் சொல்றேம்மா, அதுதான்மா. இப்போ இங்க யாருமா கூச்சல் எழுப்புறாங்க, யாருமா கதறாங்க? விஜய் பயந்து ஓடுறான். திமுகவும் அதிமுகவும் வழி விடுது சீமானுக்கு. நான் சொல்றேன், என் அரசியல் அறிவுக்கு உட்பட்டு சொல்றேன். எனக்கு வந்து யாரும் தகவல்லாம் சொல்லலை. என் அரசியல் அறிவுக்கு நான் கூர்ந்து வந்து பார்க்குற அரசியல் பார்வைக்கு நான் சொல்றேன், திமுக வழிவிடுது, அதிமுக வழிவிடுது. அதிமுக நீங்கள் அமமுக சேர்த்துக்கிறீங்க சரிங்களா? நீங்கள் வந்து அவங்க வழிவிடுறாங்க மொத்தம். அப்போ இந்த இடத்த கதறது யார் கதறாங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் கார்த்தி சிதம்பரம் கதறான், ஏன் கதறான்? அவனுக்கு தெரியுது சீமான் வந்து நம்ம எதிரி. சரி, அவன் கதற தான் முடியும். இது 10 பைசா வந்து எடுத்து கூட நினச்சி போட மாட்டானுங்க சரிங்களா? கதற தான் முடியும். அப்போது ஏற்கனவே வந்து மாங்குடி இருந்து சிட்டிங் எம்எல்ஏ, அவர் இதுக்கு முன்னாடி என்ன கிழிச்சாருன்றதெல்லாம் வந்து தெரியலாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூட்டு வந்து கிளியராக இருக்குது. புரியுதா சொல்கிறது? அதனால் வந்து இதை வந்து நான் என் பார்வையில் சொல்கிறேன், இது வந்து இதுதான் லிமிட். இப்போ எல்லாருடைய வாயிலும் அந்த வார்த்தை வரதை பாருங்க. இதுதான் சீமானுடைய சக்ஸஸே. என்ன வார்த்தை சொல்லுங்கள்? எல்லார் வாயிலும் அந்த வார்த்தை வருது இல்லை, சீமான் வாயில். அதாவது சீமான் குறித்து எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை சொல்லுங்கள் பாப்பா? தெரியல சார், சொல்லுங்கள். இந்த முறை அவர் மட்டுமா ஜெயிச்சு உள்ளே போனாங்க. ஓ, மக்கள் தரப்புல சொல்கிறீங்க? எல்லா தரப்புலையும், மாற்று கட்சி தரப்புல சொல்கிறாங்க. காங்கிரஸ்காரனை விடுங்க, இது கண்டிப்பாக காங்கிரஸ் எல்லா தரப்புலையும் ஒரு வார்த்தை வருது. அந்த ஒரு வார்த்தை தான் நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒரு வார்த்தை வந்துடுச்சு. நான் தான் எனக்கு பாருங்க, எனக்குள்ள இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெருமை. நான் தான் முதல் சீமான் இந்த முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே நுழைவார சொன்னேன். இப்போ நான் அந்த 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 வார்த்தையில நான் பின்வாங்க மாட்டேன், கடைசி வரைக்கும் பின்வாங்க மாட்டேன். இப்போ எல்லாருடைய வாயிலையும் அந்த வார்த்தை வருது. எல்லா தரப்புலையும் சினிமா வட்டாரத்தில் வருது, தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு போகிறாங்க, அந்த எல்ஐகே படம் பார்த்துட்டு போகிறாங்க. என் காதில் தான் உழுது. இந்த முறை ஜெயிச்சிருவாருன்றாங்க. இந்த முறை ஜெயிச்சிருவாருன்னா அப்போ நான் என்ன பொருள் புரியுது? ஏன்னா தேர்தல் இந்த முறை ஜெயிச்சிருவாருன்னு ஒருத்தர் சொல்கிறது என் காதில் விழுது. அதையே என் காதில் விழுது, என் காதில் மட்டும் விழுதுன்னு தெரில. அப்போது இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நான் வந்து பொய் பேசி வந்து யாரையும் ஏமாத்துறேன். நாம் தமிழர் தம்பிகள் உட்பட யாரையும் வந்துடல. ஒரு 4 எம்எல்ஏ வந்தால் சந்தோஷம் தான், 5 எம்எல்ஏ வந்தால் சந்தோஷம், ஏன் 10 எம்எல்ஏ ஏன் 234 வந்தால் சந்தோஷம் தான். ஆனால் நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில், கற்பனை அடிப்படையில் நம்ம பேச முடியாது. ஆனால் களம் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நான் சொல்கிறேன். ஜோசியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. களம் வந்து சீமானுக்கு சாதகமாக இருக்குது. என்ன அவர் கொஞ்சம் சீமான் மட்டும்தான் மனசு வைக்கணும். இப்போது கொஞ்சம் ஒரு 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி ஒரு 4 நாள் வந்து காரைக்குடியில் வந்து ஸ்பெண்ட் பண்ணாருன்னா போதும். கடைசி 4 நாள், ஒரு 16ஆம் தேதியிலேருந்து இல்லை ஒரு 18ஆம் தேதியிலேருந்து அவர் களத்தில் வந்து இருந்தார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் இருக்கிற ஆள் கிடையாதுல்ல. அவர் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் மற்ற வேட்பாளருக்காக போகக்கூடியவர் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டையே இருக்காது. இப்போ இருக்கிற அந்த தொண்டெல்லாம் போயிடும். 20ஆம் தேதிக்கு மேலே சீமானுக்கு தொண்டை இருக்காது.
காரணம்னா மொத்தம் கத்தி மொத்தம் வீணாக போகுது, மொத்த உழைப்பும் வந்து போயிடுச்சு. அப்போ அவர்கிட்ட போய் அங்கே போய் வேலை செய்கிற சீமான் போய் அங்கே ஓட்டு கேட்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்கள் போய் அங்கே வந்து அவருக்காக வாக்கு கேட்குறது வித்தியாசம் இருக்குது. அப்போ தலைவர் நம்ம தொகுதிக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்து பல வேட்பாளர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் நான் வந்து ஏமாற்றம் தரக்கூடாது. அப்போ சீமான் என்ன செய்வார் கேட்டால் அதுதான் மைனஸ். சீமான் வந்து அவர்கிட்ட இருக்கிற வந்து அண்ணன் சீமான் கிட்ட இருக்கிற மைனஸ் என்னென்னா இதுதான். கடைசியாக இதெல்லாம் யோசிக்க மாட்டார். கடைசி வரைக்கும் களத்தில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசி ஒரு நாள் போதும். அப்போ வந்து அந்த இடத்துல தான் நிற்கிற தொகுதியிலும் வந்து கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் செலுத்தலாம். இந்த முறை வந்து இந்த முறை அப்படி தான் இருக்கணும். என்ன கேட்டால் மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் மொத்த வேட்பாளராக வந்துடணுன்ற கடைசியாக என்ன கேட்டால் கடைசி 2 நாள் கண்டிப்பாக என் விருப்பம். அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் ராவா. இப்போ நான் சொல்ல கொஞ்சம் ராவா இருக்குல்ல. நான் சொல்கிறது இருமாவன கார்த்திக்கு வந்து இவர் அண்ணன் வந்து இருக்கார்ல, ஆயிரவளுக்கு நிற்கிறார்ல, களஞ்சியம், அந்த மாதிரி இன்னும் இருக்கிற அத்தனை வேட்பாளரும் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு அசம்பிள் ஆகிடும். மேபி நான் கூட போவேன் இல்லை சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் கெடுபடி வேறு ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அது வேறு இருக்குல்ல. ரெண்டாவது இங்கே நம்ம 2 நாள் இங்கே இல்லைன்னா இங்கே இங்கே கடுமையான பிஸியாக இருக்குது, நிமிஷத்துக்கு நிமிஷம் எகுறதில்ல ஃபோனு. அதனால் அதுக்கு ஆனால் வந்து ஒட்டுமொத்த வேட்பாளரும் நம்ம இங்கேருந்துட்டே நம்ம பேச முடியும் இல்லையா. ஒட்டுமொத்த வந்து இந்த காணொலி போய் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு காரைக்குடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சில பேர், நாம் தமிழுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க. அதனால் சொல்கிறேன். அதனால் வந்து ஒட்டுமொத்த வேட்பாளர்கள் 234 வேட்பாளர் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்து முந்தெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என் கற்பனை தான் இது, என்னுடைய எண்ணம் தான் அது. காரணம் என்னன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அதை தடுக்கிறதுக்கு இந்த பணக்கார பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஏழை கட்சி தானே இது ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் காரைக்குடி மக்கள் வந்து முடிவு பண்ணோம். இது காரைக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் வெற்றி பெற்றால் அந்த தொகுதிக்கு எப்படி வேலைகள் நடக்கும், என்னென்ன வேலைகள் நடக்கும் அப்படின்றத உணரணும். கற்பனையில் வந்து கற்பனை பண்ணி பார்த்தாலே ஓட்டு போட்டுருவாங்க. சீமான் வந்து காரைக்குடியில் வெற்றி பெற்றார்னா அந்த காரைக்குடி தொகுதி என்னமா மாறும், எந்த ஆட்சி வேணா இருந்துக்கிட்டோம். அது விஐபி தொகுதினா அது ஒன்று தான் விஐபி தொகுதியாக இருக்கும். இது காரைக்குடி மட்டும்தான் முதலமைச்சர் தொகுதியை காட்டிலும் அது வந்து அது குளத்தூர்னா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த சைடில் இருக்கிற எடப்பாடியாவது இருக்கட்டும். ஆனால் காரைக்குடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் தொகுதியாக இருக்கும். கரெக்டாக அந்த சமன் சொல்கிறேன் நான். அதோட ஒரு படி மேலேயே இருக்கும். அது காரைக்குடி மக்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிமா.